வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை தெற்கு மன்னார் வளைகுடாவில் நுழைந்து குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதால் இன்று முதல் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. இந்த நிகழ்வால் இன்று நவம்பர் 17, 18, 19, 20ஆம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்து அரபிக்கடலை சென்றடையும். மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ராவுக்கு மேற்கு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நவம்பர் 21ஆம் தேதி மீண்டும் இலங்கை அருகே நிலை கொண்டு 21ஆம் தேதி முதல் தமிழகத்தில் மழை கொடுத்து கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு நவம்பர் 21, 22, 23, 24 தேதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்து மேலும் ஒரு நிகழ்வோடு ஒன்றிணைந்து தீவிரமடைந்து புயலாக வலுப்பெற்று தொடர்ந்து இலங்கைக்கு கிழக்கு பகுதி தீவிர புயலாக வலுப்பெற்று இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக பயணிக்குமா வடக்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இன்று நவம்பர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் கனமழை ஓரிடங்களில் மிக கனமழையும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இன்று அதிகாலை நேரங்களில் சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்கள்லாம் லேசான மிதமான மழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் மதுராந்தகம், புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. அதேபோல திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. மேலும் நாகப்பட்டினம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, திருவாரூர் இந்த இடங்கள்லாம் பரவலாக கனமழையாக தொடர் மழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்கள்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. தஞ்சாவூருக்கு மிதமான சற்று கனமழையாகவும், அதே வழியில் ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கு பகுதி ராமேஸ்வரத்தில் மிக கனமழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கு பகுதி மிதமான சற்று கனமழையாகவும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழையாகவும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணிநேரங்கள் படிப்படியாக இன்று மதியத்துக்குள் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இன்று மதியத்துக்குள் மழை தொடங்க இருக்கிறது. எப்போது மழை கிடைக்கிறது அதிலிருந்து விட்டு தொடர்ந்து விட்டு மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று தமிழகத்தில் 1 மணிக்குள் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் மழை தொடங்கிவிடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, மேலும் விருதுநகர், மதுரை, மேலும் தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களாம் இன்று மதியத்துக்குள் மழை தொடங்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 1 மணிக்குள் மழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் கோயம்புத்தூர், வால்பாறை, நீலகிரி, மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மதிய நேரங்கள் மழை தொடங்க இருக்கிறது. அதே வழியில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மாலைக்குள் மழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு கனம் முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த கடல் ஓரங்களிலும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. அதேவேளை தென் மாவட்டங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் தென்காசி மிதமான சற்று கனமழையாகவும், மேலும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மழை இன்று எப்போது உங்களுக்கு மழை தொடங்கிறது அதிலிருந்து விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றுலா மாவட்டங்கள், தருமபுரி மாவட்டங்களுக்கும் இன்று மிதமான சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று நவம்பர் மாதம் 17ஆம் தேதி. நாளை நவம்பர் 18ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று படிப்படியாக மழை அதிகரிக்கும். மாலை நேரங்களில் மழை தீவிரமாக இருக்கும். நாளை 18ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 18 விட 19ஆம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 20ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், மேலும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு அரபிக்கடலில் மாலத்தீவு, லட்சத்தீவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும். இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. நவம்பர் 20ஆம் தேதி. நவம்பர் 21ஆம் தேதியை பொறுத்தவரை இப்போது அந்தமானுக்கு தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு இலங்கை அருகே நிலை கொண்டு நவம்பர் 21ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், கடலோரங்கள், மேலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை
ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கடல் ஓரங்களில் மழை கொடுக்கும். கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் மழை கொடுக்கும். நவம்பர் 21 வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று அனைத்து மாவட்டங்களுக்கு நவம்பர் 21 மழை கொடுக்கும். நவம்பர் 22 சற்று நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும் என்பதால் நவம்பர் 22 தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 23 தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நவம்பர் 20 ஒரு நிகழ்வு அந்தமான் கடற்பகுதிக்கு வந்துவிடும். அந்த நிகழ்வு வேகமாக முன்னேறி வந்து நவம்பர் 23 காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நிகழ்வு அந்த நிகழ்வோடு ஒன்றிணைய மீண்டும் கிழக்கு நோக்கி பயணிக்கும். இந்த இரு நிகழ்வுகளும் நவம்பர் 24 ஒன்றிணைந்து தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து வேகமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து புயலாக வலுப்பெறும். நவம்பர் 26 புயலாக வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும்பொழுது நவம்பர் 23, 24, 25 தேதிகளில் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. நவம்பர் 26 முதல் வட மேற்காக பயணிக்கும் என்பதால் படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக பயணித்தால் மழை தேவைக்கு மேல் மழை கிடைக்கும். இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணித்தால் சிறு இடைவெளி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக பயணிக்குமா அல்லது வடக்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக தமிழகத்தில் இன்று நவம்பர் 17 முதல் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழையும், பெரும்பாலான இடங்களுக்கு கனமழையும், தென் மாவட்டங்களுக்கு கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 18 தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 19, 20 தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைத்தால் நவம்பர் 20 தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நவம்பர் 21 முதல் மீண்டும் தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்கும். 21 தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்கள் கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள் என்று தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலைக்குள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 21 விட 22 மேலும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. 22 விட 23, 24, 25 தேதியில் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நிகழ்வு நவம்பர் 23 பிறகு இரு நிகழ்வுகள் ஒன்றிணைந்து புயலாக வலுப்பெற்று அந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக பயணித்தால் அதிக மழை, இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணித்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் பெரிய இடைவெளி தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்பில்லை. ஒரு குறுகிய இடைவெளி மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. கடந்த நாட்களில் ஒரு மோந்தா புயல் வந்து வடக்கே ஆந்திராவில் கரையை கடந்து வடக்கே சென்றது. அந்த புயல் வடக்கே சென்றதால் பெரிய இடைவெளி கிடைத்தது. ஆனால் வரக்கூடிய புயல் வடக்கே சென்றாலும் பெரிய இடைவெளி கிடைக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் ஒரு 3 நாட்களோ 4 நாட்களோ இடைவெளி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த புயல் வடக்கே சென்றால். ஆனால் அந்த புயல் தமிழகம் ஊடாக பயணித்தால் தேவைக்கு மேல் மழைப்பொழிவு கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் புயல் வங்கக்கடலில் உருவாகும் புயல் வடக்கு நோக்கி பயணிக்குமா அல்லது தமிழகம் ஊடாக பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பது. இப்போதைக்கு அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் ஆகும். இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் நவம்பர் 22 பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இரு நிகழ்வுகள் ஒன்றிணைந்து தீவிரமடையும் என்பதால் 23 காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. 23 விட 24 மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும். 25, 26 தேதிகளெல்லாம் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு வரும் நாட்கள் மீன் பிடிக்க தடை விதிக்கும் அளவுக்கு காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.